நீ யாரடி? என்ன கேக்குறதுக்கு? வாய மூடு, நீ வாய மூடு. இப்படி 2 பேரும் சண்டை போட்டது பாத்துட்டு செண்பகம் பாட்டிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. வயல்ல வேலை செஞ்சு களைப்பா கண்ணனும் வேலனும் வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டி, வயல்ல இன்னைக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு பாட்டி. ரொம்ப பசிக்குதே, சாப்பாடு போடுறீங்களா? அட அவ்வளவுதானே, இதோ 5 நிமிஷத்துல சாப்பாடு தயார் பண்ணிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் பாட்டி பேர பசங்களுக்கு கடகடன்னு சமைச்சாங்க. சமைச்சத அவங்களுக்கு ஆசையா பரிமாறினாங்க. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக கிணத்துக்கு போனாங்க. அப்போ அந்த கிராமத்து பெண்ணான கமலா செண்பகம் பாட்டி கஷ்டப்பட்டு 2 குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரத பார்த்தா. என்ன பாட்டி, வீட்டுக்கு 2 மருமக வந்திருக்கா? இந்த வயசுல இன்னும் நீங்க கஷ்டப்பட்டு தண்ணி பிடிக்க வந்திருக்கீங்களே, ஏன் உங்க மருமக உங்களுக்கு உதவி செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே செண்பகம் பாட்டி அவங்க மனசுல இருந்து கஷ்டத்தை எல்லாம் சொன்னாங்க. அதை ஏன் கேக்குற கமலா, நான் போய் சேரதுக்குள்ள என் பேர பசங்களை நல்லா பாத்துப்பாங்களேன்னு இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா தினமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை தான் போட்டுக்கறாங்க அப்படின்னு கமலா கிட்ட சொன்னாங்க. நாள் பூரா ஓய்வில்லாம பாட்டி எல்லா வேலையும் செஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு.